ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம பாய்ஸ் மதன் அண்ட் அஜித் ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் கேகேஆரை கிராஷ் பண்ணிருக்காங்க. அடியே ஓஜிஸ் பேக் டி அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா ஒரு தரமான சம்பவம் பண்ணாரு. பயங்கரமா இருந்தது அவரோட நாக் பாக்குறதுக்கு. ரயன் ரிக்கில்டனும் வேற லெவல் நாக். அந்த மேட்ச் பத்தி நிறைய பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஹார்ட் புரோக்கனா இருக்கும். டிவால் ப்ரூவிஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்க்கு அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. நான் வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறமா ஸ்டீஃபன் பிளெமிங்கே சொல்லியிருக்காரு, நாளைக்கு மேட்சுக்கு ஷுவரா அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட். செகண்ட் மேட்ச் என்னன்னு இன்னும் தெரியல. ட்ரைனிங்ல வந்து சைட் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கூட பார்த்தேன், என்னடா வீடியோஸ்ல எதுவுமே டிவால் ப்ரூவிஸ் ஆடுற மாதிரி காட்ட மாட்டேன்றாங்களே, பிராக்டிஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஒரு குட்டை தூக்கி போட்டாங்க. மதன் இப்போ வந்து டிவால் ப்ரூவிஸ் இல்லைன்னா ஐடியலி ஊரில் பட்டேல் ஆர் சர்ஃபராஸ் கான் யாருக்கு சான்ஸ் கிடைக்குதோ இதுதான் ஐடியல் சுச்சுவேஷன் டு ப்ரூவ் தெம்செல்ஸ். வேற லெவல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே. ஸோ வாட் யூ திங்க், ஹூ வில் கம்? இது வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்டார்ட் வந்து ஓபன் பண்ணிருக்கு ஃபார் அன் இந்தியன் பிளேயர் அப்படின்னு தான். ஸோ நம்ம வந்து நிறைய ஹெட்டேக்கா இருந்து உர்வில் ஆடுவோமா சர்ஃப்ராஸ் ஆடுவோமான்னு சொல்லிட்டு ஐ திங்க் த ஸ்ட்ராங் சாய்ஸ் வில் பி சர்ஃப்ராஸ் கான். ஜஸ்ட் பிகாஸ் ஏன் சொல்றேன்னா he can bring you the balance between middle order and down the orderன்றப்போ நான் வந்து சர்ஃப்ராஸ் கான் மேல நிறைய பிலீவ் பண்ணுவேன். உர்வில் பட்டேல் நம்பர் 3, ஹாயிஸ் மதுரை சொன்ன மாதிரி இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுக்கலாம். தேவைப்பட்ட நம்பர் 3லயும் வந்து they can bring in. பட் மேட்ச் ஷார்ட்டா எனக்கு ஆடுவாங்களோன்னு தோணுது. which opens up the choice. 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன் வந்து மேட் ஹென்ரி, நூர் அகமத், அகில் ஹுசேன் அண்ட் மேட் ஷாட் ஆர் ஜேமி அவுட்டன். ஸோ டிபெண்ட்ஸ் அந்த பிச் வந்து அவங்க போவாங்கன்னு இருக்கேன். இன்கேஸ் அவங்க இந்தியன் பிளேயர்ஸே பிலீவ் பண்ணி போயிட்டாங்கன்னா உர்வில், சர்ஃப்ராஸ், ஆயுஷ் மத்த வில் பி பிளேயிங். ஒருவேளை எனக்கு தேவையில்லை, ஒரு மேட் ஷாட் வேணும், ஏன்னா வைபவ் சூரியவன்சி அண்ட் தென் ஜெய்ஸ்வால் இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ அந்த ஃபேக்டர்ல ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வரலாம். பட் இது வந்து ரேர் கேஸ் தான். மேட் ஷாட் ஹிட்டிங் செமையா டாங்க் பண்றாரு கேம்ல அப்படின்னா மேட்ச் ஷாட்டை கொண்டு வருவேன். இல்லைன்னா இவங்க 3 பேர் இருக்க அந்த ஃபார்முக்கு லைக் ஜஸ்ட் நான் பாக்குற ப்ராக்டிஸ் வீடியோஸ் ஆகட்டும் அண்ட் ரிதம் ஆஃப் திஸ் 3 பிளேயர்ஸ் ஐ கேன் ட்ரஸ்ட் தெம் பிளைண்ட்லி அண்ட் ஐ கேன் பிரிங் தெம். லைக் சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஒரு பிளேயருக்கு, இந்த மாதிரி ஹங்கர் இருக்க பிளேயருக்கு பயங்கரமா இருக்கும்னு எனக்கு தோணுது. இட் மைட் பி பிளெஸிங் இன் திஸ் கேஸ், பட் பிரேவிஸ் இஸ் அ ஹியூஜ் லாஸ் ஃபார் த டீம். பட் ஹோப்ஃபுல்லி ரெக்கவர் ஆகிட்டு வரட்டும். அண்ட் இன்ஜுரிஸ் அப்டேட் டு மேட்டர் ப்ரோ. லைக் நமக்கு முதல்ல லக்கு கொஞ்சம் ஃபேவரா இல்ல, பட் இட்ஸ் ஃபேட், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இட்ஸ் அ ஹார்ட் லாஸ் ஃபார் அஸ், அது மட்டும் கன்ஃபார்ம். வெறுப்பா இருக்கு ப்ரோ, சத்தியமா சொல்றேன். ஒரு சிஎஸ்கே ஃபனா ஒரு பயங்கர டெவஸ்டேட்டிங்கான ஒரு சீசனுக்கு அப்புறம் வரும்போது ஆரம்பத்திலே இந்த மாதிரி இன்ஜுரி ஆஃப்டர் இன்ஜுரியா நடக்கிறது வந்து ரொம்ப டெவஸ்டேட்டிங்கா இருக்கு. பட் என்ன பண்றது, இட் இஸ் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் ஐபிஎல் ஜேர்னி. Anyway, let us hope Sarfaraz Khan or Urvil Patel, whoever gets the chance, it is the ideal situation for them to become a hero for CSK. அதை யூஸ் பண்ணிப்பாங்க நம்புவோம். Coming back to MI versus KKR, Ajit, your thoughts about the match? நீங்க ஆரம்பத்திலே ப்ரிவியூல எல்லாம் சொல்லியிருந்தீங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா would be racing for the orange cap அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரி 2 பேரும் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளீஸ். ஆக்சுவலி முன்னாடிலாம் வந்து சென்னையில டெஸ்ட் மேட்ச் பார்க்க போவேன். அப்பெல்லாம் வந்து ராகுல் டிராவிட் பேட்டிங் ஆட வந்துட்டா சுத்தி இருக்கிறாங்க, ஐயோ இவர் வந்துட்டாரே, ரொம்ப மொக்க போடுவாரு, தூங்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி. இப்ப அப்படியே கிரிக்கெட் மாறி இப்ப வந்து டூ மச் ஆஃப் விக்கெட்டிங்கும் போர் அடிச்சு, என்னடா இது ஒரு பாயிண்டிங் மேல போலர்ஸ்க்கு ஒரு இதுவே இல்லை, ஒரு பாவம், ஒரு பேட்டிங் டாமினன்ட் வேர்ல்டா இருக்கே அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நேத்து மேட்சும் சரி, இன்னைக்கு மேட்சும் சரி, நம்மளோட ஃபேவரட் பிளேயர்ஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அவங்க ஆடுறதுலாம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. பட் உண்மையிலே பாவம் போலர்ஸ்க்கு எதுவுமே இல்லை, விக்கெட்லயும் எதுவும் இல்லை. சரி, இப்ப பும்ரா மாதிரி போலரே வந்து 4 ஓவர் 38-39 ரன் கொடுக்குறாருன்னா, இப்ப திடீர்னு ஒரு ஐபிஎல்ல ரொம்ப நாள் கழிச்சு வர ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிதான் இருக்கு. பிக்சர்ஸா இருக்கட்டும், நீங்க ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி பேட்டிங் பேட்டோட குவாலிட்டியா இருக்கட்டும், அந்த இம்பாக்ட்ஸ் பத்தாததுக்கு அது வேற. ஸோ ஃபுல்லா பேட்ஸ்மேன்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஐ ஃபீல் பேட் ஃபார் கேகேஆர் போலிங். இதுக்கு மேல எனக்கு இந்த மேட்ச்ல என்ன சொல்றேனே தெரியல. எஸ், தே டூ ஹேவ் பிக் நேம்ஸ். அன்பார்ச்சுனேட்லி தே ஆர் டூ மச் ரிலையன்ட் ஆன் வருண் சக்கரவர்த்தி. சி, திரும்பாத விக்கெட்ல அவருமே வந்து லைக் எஃபெக்டிவா இருப்பாருன்னு சொல்ல முடியாது. பட் எண்ட் ஆஃப் த டே பேட்ஸ்மேன்ஷிப்பை என்ஜாய் பண்ண, அதை தவிர எனக்கு இந்த மேட்ச்ல என்ன சொல்றேன்னே எனக்கு தெரியல. See, and also Varun Chakravarti also is not in his best of form. இல்லையா, T20 World Cupலயும் அவர் பெருசா பண்ணல. He is also low on confidence. As we discussed in previews, KKR previewsல சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி எப்படி போடுறாங்கன்றத பொறுத்து தான் ஓரளவு சான்ஸ் கேகேஆருக்கு இருக்கும். இல்லைன்னா ஃபாஸ்ட் பவுலிங் லுக்ஸ் வீக் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தோம். அதே மாதிரிதான் இருந்தது. தே ஹேட் நோ க்ளூ. அண்ட் ஆல்சோ அன்பார்ச்சுனேட்லி அஜிங்கே ரஹானேவும் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ ரிங்கு சிங் கேப்டன் பண்ணும்போது அவருமே ஹி லுக்ட் க்ளூலெஸ் அந்த போலிங் ஆப்ஷன்ஸ்லாம்.
எனக்கு சத்தியமா புரியல, ஒய் நாட் கேமரன் கிரீன்? அவர் ஏன் ஓவரே கொடுக்கல? சி 2024ல அந்த ஆர்சிபி வந்து 7 games ஆன் த ட்ராட். கேமரன் கிரீனோட போலிங் ரொம்ப வந்து ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருந்தது. அவரோட ஹைட்டுக்கு இப்போ வந்து போலர்ஸ் ஆர் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போது ஐபிஎல், ஒன்லி போலர்ஸ் ஹூ ஆர் கெட்டிங் கொஞ்சம் இம்பாக்ட் வந்து டால் போலர்ஸ் ஹூ கேன் ஹிட் த டெக் அண்ட் யூனோ ஒரு ஸ்கிப் பண்ணி போடுற மாதிரி போலர்ஸ்க்கு மட்டும்தான் ஓரளவு வாய்ப்பு இருக்கு. அன்லெஸ் யூர் பும்ரா, நீ ஹைட் இருந்தாதான் ஓரளவு உனக்கு ஏதாவது பர்ச்சேஸ் கிடைக்கும் விக்கெட்லன்னும் போது கேமரன் கிரீனுக்கு டெஃபினட்டா ஒரு போலரா கன்சிடர் பண்ணும். கன்சிடரிங் த பிரைஸ் தேவ் கான் ஃபார் கேமரன் கிரீன், ஒரு சிங்கிள் யூட்டிலிட்டி பிளேயரா நீங்க யூஸ் பண்றதுக்கு 25 கோடி கொடுத்து எடுத்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ அது ஒர்த்தா எனக்கு தெரியல. மதன், வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? அதான் நம்ம வந்து இந்த கேம்லயே வந்து இந்த கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச்னா நான் சதுல் தக்கரை சொல்லுவேன். பிகாஸ் த வே அஜின்கே ரஹானே அந்த அதர் கை வெண்ட்ன்றப்போ அப்படியே செமையா க்ரூஸ்ல போயிட்டு ஹைவேல போற மாதிரி டப்புன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டாரு. அவர் போடுறதெல்லாம் வந்து நம்ம பிளாஷி ஹேக்கர்ஸ் கிடையாது, அவுட் சைடு ஹேக்கர் கிடையாது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்விங்லாம் கிடையாது. ஏதோ ஒண்ணு பண்ணி பாலை வந்து கரெக்டா அந்த நல்லா அடிக்க போலாம்னு நினைக்கிறப்ப விக்கெட் எடுத்தாரு. எல்லாமே ஹை கேச்சஸ் ஆகட்டும். ஸ்லோவர் பால்ஸ் மூணு ப்ரோ இன்னைக்கு ஒரு அதான் கட்டர்ஸ். அதான் சொல்றேன். அதை வந்து எப்படி போடணும், லைக் ப்ரெடிக்டபிளா போடணும். இப்போ ஹர்ஷல் பட்டேல் ஒன்று கேட்டா பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளா போட்டுறாங்க. பட் இந்த லைன் வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஹார்ட்டடா இருக்க மாதிரி இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. நம்ம அடிச்சிடலாம் தோணும், அடிக்க வேணாம்னு தோணும். ஸோ அது வந்து நிறைய இடத்துல அவர் அடி வாங்கியிருக்காரு. பட் இந்த ரைட் டைம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. அந்த கேமரன் கிரீன் ஆகட்டும், ஃபின் ஆலன் ஆகட்டும், சரத் அஜின்கே 3 விக்கெட்டையும் பொட்டலம் கொட்டோன்னே அங்கர் சக்கரவன்சி வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஆனாரு. பட் அந்த அதர் எண்ட் அந்த டாங் பண்ணி அதை கொண்டு போகிறதுனால ராணை மிஸ் பண்ணிட்டாங்க அந்த டீம். எனக்கு தெரிஞ்சு 220 கம்மியா தான் இருந்தது. 250 தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் சேலஞ்சிங்காவது இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு பிச்சு செம்ம ரோடு ப்ரோ, ரொம்ப மோசம். சேம் விக்கெட் இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல் ஆனா அதே விக்கெட் ஜேக்கப் பெத்தல் அடிச்சு ஆல்மோஸ்ட் 6 runs கிட்ட வந்து அதே விக்கெட். 250 தான் பாரு. சோ அதை அவங்க ரீட் பண்ணிட்டாங்க. பட் இவங்க ஆல்சோ அந்த ஸ்பின் யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப ஒஸ்டா பண்ணிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வெதர் அஜின்கே ரஹானே வெளியே போனனால கேப்டன்சி ரொட்டேஷன்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு நீ அங்குஷ் ரகுவன்சியை 16வது ஓவர் கொண்டு வராங்க. வை உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சாரி அனுகுல் ராய் வந்து அவங்க பேச நல்லா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அந்த ஏஏக்கு. அனுகுல் ராய் வந்து நீங்க 11வது ஓவர்ல கொண்டு வரீங்க. பட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலரை நீங்க ரிக்கல்டன் இருக்கிறதுனால கொண்டு வரலன்றது ஓகே. பட் அதுக்கப்புறம் போனதும் உங்களுக்கு திலக் வர்மா இருக்காரு. ரிக்கல்டன் இருக்கப்பதான் கொண்டு வந்தீங்க. ஒரு கேம்பிள் எடுத்துருக்கலாம். வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கிட்டாருன்றப்போ அவருக்கே கொடுத்து ஓவர்ஸ் ப்ரெஷர் பண்றதை விட்டுட்டு சரி ஓகே ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம், நீங்க சொன்ன மாதிரி கேமரன் கிரீன் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்லேயே போயிருக்காங்க. சுனில் நரேன்லாம் வந்து சன்செட் ஆனதுக்கு அப்புறம் கிளம்பி வராரு 18 ஓவர் 19 ஓவர். ஒய் அவர் ரோலே என்னது, பேட்ஸ்மேன் அட்டாக் பண்றப்போ ஒரு ஓவர் டிஃபென்சிவா போட்டு அந்த ப்ரெஷர் ஆப்போனன்ட்ல போட்டு வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்கிறது. ஸோ அந்த டெம்ப்ளேட் பிரேக் அடிச்சு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இப்போ இவ்வளவு பவுலர் அடி வாங்குறாங்க, வெளியே யார் இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு நவதீப் சனி, உம்ரான் மாலிக் மட்டும் தான் இருக்காங்க. விச் தே ஹேவன்ட் த்ரோன் எனிதிங் ஃபார் த பாஸ்ட் 2-3 years. ஸோ உங்களுக்கு ஓவர்சீஸ் காம்பினேஷன்ஸும் பெருசா இல்லைன்றப்போ கேகேஆர் ஹஸ் அ பிக் வெரி ஹோல். ஒருவேளை அவங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஹோம் கேமை ஃபுல்லா வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா மாத்திட்டு இந்த 3 ஸ்பின் ட்ரியோ வச்சு 120 140 கேம்ஸ் போடலாம். அதுக்கு பிசிசி ஒத்துக்கலன்னா அவ்வளவுதான். 120 140 எந்த உலகத்துல இருக்கும், எந்த யுகத்துல இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. T20 is the new 119 நினைக்கிறேன். அதான் பவர் பிளே ஸ்கோரே இப்பெல்லாம் 100 மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க போல இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் போர் அடிக்குது ப்ரோ, சீரியஸா சொல்றேன், எனக்கு போர் அடிக்குது. 200 கேம்ஸ் ரொம்ப போர் அடிக்குது, சத்தியமா போர் அடிக்குது. It is not the I used to enjoy all those 160 170 range scores. ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில தான் இருக்கும். 180 190 வின்னிங் ஸ்கோர் ராடே. 220 அன்டச்சபிள் ரா அப்படி இருந்தது. இப்ப பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பவுலர்ஸ். ரொம்ப பாவமா இருக்கு. அட் 10 பாயிண்ட் இது உங்களுக்கு என்ன மாதிரி பிலீவ் பண்ணுனா, இப்போ உங்களுக்கு ஒரு பவுலர்ஸே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஐபிஎல் இஸ் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் ஓகே, பட் ஐபிஎஸ் இஸ் கிவிங் சம் கிரேட் டேலண்ட்ஸ் டு த வேர்ல்டு. இப்போ உமரா ஆகட்டும், அதுக்கப்புறம் மாதிரி நிறைய டேலண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்ஸ் யூ கிவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் கேம்ஸ் டு த டீம் அப்படின்றப்போ உங்களுக்கு நியர் ஃபியூச்சர்ல யூ ஒன்ட் கெட் எனி பவுலர். நீங்க வைபவ் சூரியவன்சி சென்சேஷனா சொல்லலாம், பட் அந்த பக்கம் பவுலிங் போட உங்களுக்கு வேர்ல்ட்ல யார் இருக்கா? ஸோ யூ ஷுட் ப்ரொடியூஸ் சம் குட் பவுலர்ஸ். அதுக்கு பவுலிங்ல கொஞ்சமாவது இருக்கணும். பவுலர்ஸ் வந்து நம்ம பால் எடுத்து போறோம்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் மைண்டுக்கு. ஐயா நம்ம போடலாம், ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம், நம்ம போய் இந்த மேட்ச் வின் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கலாம்னு அந்த பவுலர் கான்ஃபிடன்ஸ் தான் டீமுக்கு பெட்டரா இருக்கும். என்னடா எப்படி போட்டாலும் பேட்ஸ்மேன் அடிக்க தான் போறாங்க, நம்ம என்ன பவுலிங் போட போறோம், 4 ஓவர் வந்து மினிமம் 40 ரன் கொடுத்தா போதுன்ற மாதிரி போட்டா தென் இட் பி வெரி வெரி அன்ஃபேர் டு த பவுலர்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ல நமக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆகும் இந்தியன் டேலண்ட்ஸ் ஆன பவுலர்ஸ்க்கும். எனக்கு என்ன இந்த மேட்ச்ல ஆச்சரியமா இருந்ததுன்னா, ஷார்துல் தாக்கூர் எப்பவுமே விக்கெட் எடுப்பாரு. இஸ் a man with a golden arm தான், அதுல டவுட்டே கிடையாது. அவர் வந்தாலே விக்கெட் விழும். ஆனா எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு ப்ரோ அவரு.
எப்பவுமே செம்ம. வந்து ஷார்துல் தாக்கூர் வந்து நம்ம ஸ்ரீகாந்த் சார் எல்லாம் கலாய்ப்பாரு. அவன் வந்தாலே 40-50 ரன் கொடுப்பான்டா பாரிவெல் அப்படின்னு. பட் பாத்தீங்கன்னா பும்ராவும் தாக்கூரும் தான் இருக்கிறதுலே எக்கனாமிக்கலா போட்டிருக்காங்க இன்னைக்கு. சோ கண்டிப்பா போலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. And சரியான ஒரு ட்ரேட் எம்ஐ பண்ணிருக்காரு. பொறுத்த இன்னைக்கு வரைக்கும். ஒரு கேம் பிளான் வச்சு போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா விக்கெட் எந்த மாதிரி இருந்தது, see அஜிங்கிய ரஹானே பிரில்லியண்டா ஆனார், அல்ல டவுட்டே இல்ல. ஆனா அவர் அடிச்ச சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆன் த ரைஸ் த்ரூ த லைன் அவ்வளோ நல்லா இருந்தது விக்கெட். யூஸ்வலி ஸ்லோ பவுலர்ஸ் அப்படி அடிக்கிறது த்ரூ த லைன் ஆன் த ரைஸ்ல அடிக்கிறது கஷ்டம். அந்த விக்கெட்ல ஃபீல்டர் வந்து கூட ரொம்ப யூஸ் பண்ணல. கிளியர் கேம் ரொம்ப கிளியர் கேம் பிளானோட வந்து ரொம்ப நல்லா போட்டார். நல்ல ஒன்னு ஃபுல் லென்த் இல்ல வந்து ஸ்லோவர் பன் த ஷாட்ல லைக் ரொம்ப வேரி பண்ணி போட்டாரு. லைக் எதுவும் பெருசா ட்ரை பண்ணல, ரெண்டு வேரியேஷன் தான் வச்சிருந்தாரு, நல்லா கிளிக் ஆச்சு. இல்லனா அவங்க 240 250 கூட அடிச்சிருந்தா கொஞ்சம் கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். ஷார்துல் தாக்கூர் வாஸ் கிளியர் டிஃபரன்ஸ் டுடே. சரியான ஸ்டார்ட், எங்கேயோ போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் 11 overs தேவர் க்ரூசிங். அதுக்கப்புறமா பும்ராவும் ட்ரெண்ட் போல்ட்டும் பேக் டு பேக் ஒரு ஓவர்ஸ் போட்டாங்க. அதுல அப்படியே கொஞ்சம் ரன்ஸை ட்ரைவ் பண்ணாங்க. அடுத்த ஓவரே ரஹானி ஷாட்டுக்கு போய் விக்கெட் விழுந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 ஓவர்ஸும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா போட்டாங்க. 230 240 போயிருக்கோம். பும்ராவும் ஹர்திக் பாண்டியா ரொம்ப நல்லா போட்டாரு லாஸ்ட்ல. ஸோ ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா ரியலி புல்ட் இட் பேக். ஸோ எக்ஸ்ட்ராடினரி மீன் மேட்ச். ரோஹித் சர்மா லுக்கிங் ஆமினஸ். அவரோட ஃபிட்னஸ் வந்து பாத்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு ஃபிட்னஸ் எவ்வளவு முக்கியன்றது வந்து ரோஹித் சர்மா வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஹி இஸ் லுக்கிங் லைக் அ பீஸ்ட். நான் பர்சனலா சொல்றேன், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். வென் யூ ஆர் ஃபிட், இல்ல நீங்க வந்து அதுக்கு ஒர்க் பண்ணி ஃபிட் ஆகி யூர் ரெடியூசிங் வெயிட், யூர்னோ அந்த ஷேப் கொண்டு வரும்போது அந்த கான்பிடன்ஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். எதையுமே நம்ம சாதிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற ரோஹித் சர்மா இவ்வளவு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடி இருப்பாரா எனக்கு தெரியல. எப்பவுமே அவருக்கு வந்து அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த டேலண்ட் எப்பவுமே இருந்திருக்கு. பட் இப்போ அவரோட ரிஃப்ளெக்சஸ் பயங்கர ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாரு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பார்த்த ரோஹித் சர்மாவை திரும்ப பார்த்த மாதிரி இருக்கு. இன்னுமா என்ன தெரியல அப்படின்னு கூலில இந்த ஓல்டு பசங்க தான் வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹங்கர் ஃபிட்னஸ்னா என்னன்னு நீங்களா எங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க, நாங்க உங்களுக்கு கத்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி பயங்கரம் ஒரு பேய் ஃபிட்னஸ்ல வந்திருக்காங்க. விராட் கோலி எப்பவுமே ஃபிட் தான். ஆக்சுவலி அவர் நோட் பண்ணீங்கன்னா விராட் கோலியுமே வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் ஆன மாதிரி எனக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் லைட்டா ஷார்ப். ரோஹித் சர்மா பத்தி சொல்லும் போது எனக்கு என்னன்னா, விராட் கோலி வந்து ஒரு 10 years முன்னாடியே வந்து அந்த ஒரு ஃபிட்னஸ் இதுக்குள்ள வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாரு. ரோஹித் சர்மா கொஞ்சம் இன்ஜுரிஸ் இருந்தது, கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது, அவரோட பிளேஸும் வந்து லைக் ஒரு எஸ் ப்ரோ என்னன்னா, நீங்க சொல்றதுல நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கரியர்லயே வந்து அவருக்கு வந்து நம்ம சப்பியா இருக்கோம், திஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் அத்லெட் ஷுட் பி அப்படின்னு சொல்லிட்டு he transformed much earlier. அப்பவே ஒரு ருட்டீன்குள்ள வந்து இப்படிதான் இருக்க போறான் அப்படின்னு ஒரு பீஸ்ட் மோடுக்கு அவர் வந்துட்டாரு. ரோஹித் சர்மா didn't care about looks or fitness or whatever. Only reason why he became this version is because he wants to play the 2027 One Day World Cup. அந்த ஒரு சோலோ ரீசன் மட்டும்தான் ரோஹித் சர்மா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணம். சாரி ஃபார் இன்டரப்டிங் அஜித், கண்டினியூ. இல்ல பரவாயில்ல, அதுதான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, சோ இந்த மாதிரி வந்து லைக் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் கொஞ்சம் ரோஹித் சர்மா ஆக்சுவலி இனிஷியலி லீனா தான் இருப்பார். பாத்தீங்கன்னா நடுவில் அவருக்கு ஒரு பெரிய ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய பிரேக் எடுத்தாரு. அப்பதான் வந்து லைக் வெயிட் போட ஆரம்பிச்சாரு. சோ இந்த மாதிரி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு இந்த மாதிரி கம்பேக் கொடுக்கறவங்க இன்னும் இன்ஸ்பிரேஷனலா இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும். I'm seeing more of a 2015 ரோஹித் சர்மா. நிறைய பேருக்கு வந்து 2013 ரோஹித் சர்மா பிடிக்கும், பட் I like more of 2015 ரோஹித் சர்மா. உங்களுக்கு வந்து அவர் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா I can bet anywhere in the world எந்த பேட்ஸ்மேன் நான் சண்டைக்கு கூப்பிடுவேன். ரோஹித் சர்மா 10 ஓவருக்கு அப்புறம் T20ல 35 ஓவர்ஸ்க்கு அப்புறம் 50 வேர்ல்ட் கப்ல யூ கான்ட் பீட் எனிவன். நான் வந்து என்ன வேணா சொல்லலாம், அவருக்கு என்ன எல்லா ஷாட்ஸும் வந்து அப்பதான் ப்ரொடியூஸ் ஆகும், என்ன மாதிரி ஆடுவனே தெரியாது. பட் அவர் செட் ஆகணும். இது வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் இந்த பாயிண்ட் ப்ரூவ்னு வரப்போ அந்த மேல் ஈகோ ஒரு விஷயம் ஹிட் ஆயிருக்கு போல இருக்கு அவருக்கு. ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் இது அவர் நினைச்சதா 2023 முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம், இட் வாஸ் அன்பினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேப்டன்சி இது பண்ணதாகட்டும், சாம்பியன் ஸ்டாஃப் வின் பண்ண ஒரு கேப்டனை சாக் பண்ணதாகட்டும், நீங்க என்ன சாக் பண்றீங்களா விடுங்க, ஐ ஹாவ் மை ஓன் திங். நான் வந்து இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து என்னால முடியும்னு சொல்லி அந்த ஹங்கரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி இஸ் கோயிங் டு இந்த மாதிரி தான் ஆட போறாரு. இதுக்கு முன்னாடி வந்து ஆரஞ்சு கேப் ஆடுறா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் என்னன்னா
ஜஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடுறாரு. வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சாரு பாத்தீங்கன்னா, நான் டிஃபென்ஸ் தான் ஆடுறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா எக்ஸ்ட்ரா கவர்ல 4 போகுது அப்படிதான் இருந்தது எனக்கு. ஸோ அகைன் நான் சொல்றேன், இந்த மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தென் இட்ஸ் எ ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் த டீம். ஈவன் தோ இஃப் யூ ஆர் லெஜெண்ட், நீங்க ஒன்ஸ் அந்த கேமை ரெஸ்பெக்ட் பண்ண மட்டும் தான் இந்த கேம் வில் ரெஸ்பெக்ட் யூன்றது வந்து கிளியரா தெரியுது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் தேம் அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணேன். அண்ட் ஈவன் ஒன்ஸ் அகைன் மோர் ஹாப்பி ஃபார் ரோஹித் சர்மா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். அந்த அந்த ஒன் இயர் 1.5 இயர்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க 2 பேருமே ஃபிட்னஸ் கொஞ்சம் தான் இருந்திருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த மென்டல் ப்ரெஷர் ஆகட்டும், அந்த ஏஜ் ஃபேக்டர்ஸும் நான் சொல்றேன். ஸோ இட்ஸ் வெரி டஃப், பட் ஹி டிட் இட் அண்ட் ஹி இஸ் டூயிங் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்ட் கப். ஐ ஹோப் இட் வில் ஹேப்பன். பார்ப்போம். நேத்து நம்ம அந்த அஜித் மதன் சண்டை போட்டதுல ஒரு சில விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா விராட் கோலி ஒரு 2 ஷாட் நேத்து ஆடினது கண்ணுக்குள்ளே நிக்குது. ஒண்ணு வந்து ஸ்ட்ரெயிட்ல அப்படி பக்குன்னு அப்படி நிறுத்தினாப்ல ஒரு போஸ் ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த அந்த ரிஸ்ட யூஸ் பண்ணி ஒண்ணு அடிப்பார்ல, சீப்போ அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாரு. அந்த 2 ஷாட் வந்து ஆஃப் கட்டர் பால் கரெக்ட். 2 ஷாட்டும் கண்ணுக்குள்ளேயே இருந்தது. நேத்து அஜித் நம்மள வந்து பேச விடாம ஏதோ சொல்லிட்டு இருந்தான், அதனாலே என்னால சொல்ல முடியல. விராட் கோலிக்கு கொடுக்க வேண்டிய அப்ரிசியேஷன் நல்லா கொடுக்க முடியல ப்ராப்பரா, அதனால இதை நான் யூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். எனிவே யா, எம்ஐ லுக்கிங் பயங்கர டேஞ்சரஸ் அண்ட் ஆமினஸ். இன்னும் அவங்க ஃபுல் டீம் வரல. மிச்சல் சாண்ட்னர் இதை மிஸ் பண்ணிட்டோமே. 14 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்களாம். இது எவ்வளவு பெரிய விஷயம் மம்மிக்கு. இல்ல, அதான் நம்ம நேத்தே சொன்னோமே. நேத்து ஆர்சிபி மேட்ச் முடிச்சுட்டு சொல்லும் போதே சொன்னோம்ல, நாளைக்கு ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட் ஃபீலிங் இருந்தது. எம்ஐ வில் வின் திஸ் டைம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்ட்டு, பிகாஸ் தே ஆர் லுக்கிங் வெரி டேஞ்சரஸ். அதுவும் ரோஹித் சர்மா இப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது, ரோஹித் சர்மா இப்படி இருந்தாருன்னா எம்ஐ வந்து இன்டூ 2 டைம்ஸ் டேஞ்சரஸா தெரியுறாங்க. இன்னும் மிச்சல் சாண்ட்னர் அவைலபிள் இல்ல, வில் ஜாக்ஸ் அவைலபிள் இல்ல, இன்னும் ஃபுல் டீம் அவைலபிளா இருந்தா யோசிச்சு பாருங்க. காபின் பாஷ் இருக்காரு. மை காட், தே ஆர் லுக்கிங் லைக் வேற லெவல். பார்க்கலாம், பட் எனிதிங் கேன் ஹேப்பன். யூனோ, ஆஸ் த டோர்னமெண்ட் ப்ராக்ரஸஸ் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஐபிஎல் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி ஃபார் எனி ஒன். பார்க்கலாம், இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். நாளைக்கு நம்ம மேட்ச் இருக்கு, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். ஃபுல் இன்ஜுரிஸோட போறாங்க. ஒரு நியூ எரா பிகின்ஸ் ஃபார் சிஎஸ்கே. அதுதான் மோர் எக்ஸைட்டட். இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி குட்டி பசங்களாம் உள்ள போய் எம்எஸ் தோனி, ஜடேஜா, ரெய்னா இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் இல்லாம ஃபுல் குட்டி பசங்களா ருத்ராஜ் அண்ட் சாம்சன் தலைமையில இறங்குறாங்க. ஸோ ஐம் எக்ஸைட்டட் யூனோ ஃபார் த பிகினிங் ஆஃப் த நியூ எரா. எஸ் மதன் பிளம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவர் கிளியரா இண்டிகேட் பண்ணிட்டாரு. வந்து 6-4 வந்து அடிக்கிறாங்க, பட் ஐ நோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷிட் திங். ஏன்னா 6-4 மட்டும் தான் கேம்னு சொல்ற மாதிரி மாறிட்டு இருக்கப்போ அவர் கிளியரா சொல்லிட்டாரு, நீங்க ஸ்ட்ரைக்கர் பத்தினா வரி பண்றீங்க, நீங்க பாப்பீங்க யங் பாய்ஸ் எல்லாம் எப்படி ஆடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேமே ஒரு மாதிரி மாத்தி ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். விச் பிளம் ஓன் லைக். பிளமுக்கு வந்து ஓல்ட் ஸ்கூல் தான் பிடிக்கும். அண்ட் மோரோவர் நம்ம டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்குன்றப்போ என்னமோ பண்ணு சின்ன பசங்க போட்டு அடிச்சு நவுத்துறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாப்போம். ஐம் வெரி எக்ஸைட்டட். எஸ்பெஷலி அந்த ஆயுஷ் மத்ரே கேம் எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நாங்களும் எக்ஸைட்டடா தான் இருக்கோம். ஆனா வாய் விட விரும்பல. பிளெமிங் சார், நீங்களும் எதுவும் சொல்லாதீங்க சார். போன வாட்டி இப்படிதான் யூ வில் see at the end அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மள போட்டு உரிச்சு செஞ்சு விட்டாங்க. மீனிங் லைக் சி, ஐ நோ இட்ஸ் a நியூ டீம், we are all excited, பட் நம்ம ரொம்ப வாய் விட வேணாம். மீனிங் லைக் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு ஏதாவது ஆர்வத்துல பேசிட்டு, அதுவும் கோச்செல்லாம் இருக்கும்போது ஏதாவது சொன்னோம்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படா புடிச்சு கலாய்க்கலாம் அப்படின்ட்டு. அதனால சொல்றேன், வேணாம் சார், நம்ம லோக்கியாவே போயிடலாம். பசங்க ஆட்டும், நல்லா ஆட்டும், ப்ராசஸ பிலீவ் பண்ணுவோம், அந்த ஜோன்ல சொல்றேன். சோ யா, ஃபிங்கர்ஸ் கிராஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு மேட்ச்ல சந்தோஷமா பேசுவோம். என்ன ஆனாலும் சந்தோஷமா பேசுவோம், because it's the start of a new era as we discussed. Thank you so much for joining, boys. Always a pleasure talking to you both. See you soon.